நான் பார்ட் 2 பண்ணும்போது டக்குன்னு கால் பண்ணேங்க கைஸ். ஒரே ஒரு கிரேவியல் ப்ளாக் வந்து உடச்சிட்டு அப்புறம் சரி ஐன்னு உரிக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்குள்ளே வந்துட்டு கால் பண்ணாங்க. ஸோ நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு அது erase பண்ணிட்டேன். ஸோ பார்த்தா தெரிஞ்சது வேறு ப்ளாக் மாதிரி இருக்கும். இப்போ யாரும் கால் பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது அப்புறம் கோல் வேணாம், பிளாங்க். இங்கே ஒரு பிளாங்க் வச்சு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து உள்ள வச்சிட்டேன். அடுத்தது வந்துட்டு எங்கடா வாயன்? ஓகே, 2 ஆயம் தான் கைஸ் இருக்குது. ஆனால் இதையும் நம்ம இக்னோர் பண்ணி வச்சிட வேண்டியதான். இக்னோர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வீடை கட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, பிளாங்க்கு ஓய் கேஸ். இதுக்கு முன்னாடி நான் இதை நான் யூஸ் பண்ணதில்லை. கரெக்டாக வருமானு தெரியலையே. வந்துருச்சு. ஐயா வந்துருச்சு கேஸ். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ராக்னன்ஸை நான் யூஸ் பண்ணதில்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளாங்க்கு கேஸ். பிளாங்க் வச்சு நம்ம முதல் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல் பேஸ்மெண்ட் உருவாகும் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ்மெண்ட் அழகாக இங்கிட்டு ஒரு அளவு பெரிய கிரவுண்ட் மாரி போட்டு அழகாக சிம்பிளான ஒரு வீடு மாரி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகே, கரெக்டாக வருங்க. ஒரு ட்ராப் டோர், அதாவது வந்து நம்ம உள்ளுக்குன்னு கீழே வர்றதுக்கு உள்ளுக்குன்னு திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒன்று இங்கே சில ரெடி பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் நான் வேறு ஒன்று நினச்சா, அதாவது இந்த பிளாங்க் ஒன்று கீழே ஃபில் பண்ணிட்டு இந்த பிளாங்கை தூக்கி அழகாக பேஸ்மெண்ட் மாரி இருப்போன்னு. பட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து குறவாக இருக்குங்க, ரொம்பவே குறவாக இருக்குது. என்ன பண்ணலாம், நான் கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு முடிவு பண்ணேன். சரி பரவாயில்ல கேஸ், நம்ம எல்லாமே வந்து உட்டனில் பண்ணிடுவோம். ஆமாம், நம்மளோட கோபுல் இருக்குது தானே, கோபுல் 50 இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரு சொன்னீங்கன்னா இருங்க கேஸ், நான் எல்லாத்தையும் பிளாக்காக மாதிரி எது கூட இருக்கோ அதை வைப்போம். அது இன்னும் தூங்கிடும் கேஸ். அதை பெட்டு செஞ்சாச்சே. இதுக்குமே இருட்டை வந்து போகணும்னு நமக்கு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் டக்கு டக்குன்னு பெட்டை செய்யுங்க கேஸ். கேஸ் நீங்கள் கொஞ்சம் மைண்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த உட்டு கடைக்கு தானே கேஸ். இங்கே இன்னும் செஸ்ட்டு ஹெல்மெட்டா ஆல்ரெடி என்கிட்ட ஹெல்மெட் இருக்குது. பட் ஸ்பேருக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஹெல்மெட் எங்கேயாவது நக்கிங்க போச்சுன்னா யூஸ் ஆகும். ஐயோ, எல்லோரும் இந்த அதிசயத்தை பாருங்களேன். கேஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கிடச்சிச்சா இல்லையா? கிடைக்கலையா? இதுக்கு என்ன வேணும்? ஐயோ ஷேட் கேஸ், ஸ்டோன் பிக்கெக்ஸ் மைண்ட் பண்ணி ஆயில் பிக்கெக்ஸ் ஸ்டோன் பிக்கெக்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஓ மை கேட் கைஸ். சரிங்க கைஸ், அடுத்த கோல்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். திருப்பி இன்னொரு கோல்டன் ப்ளாக் கிடச்சிருச்சு. எடுத்துட்டேன். இதுக்கு மேலே அயனை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் கைஸ். இதுக்கு மேலே அயனுக்கு வேலை இல்லை கேஸ். இது வந்து பார்ட் 2வோட ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்க. பட் தனித்தனியாக தான் எப்படி பார்த்தா எடுத்து போடுவோம்னா அதில் பாட்டு வைப்பேன். பட் இதில் பாட்டு வைக்க மாட்டேன். அந்தமாரி உடைய வரும் கேஸ் வீடியோ. பார்ட் 2 ஆனால் போட்டு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணனால வந்துட்டு வீடியோ நக்கிண்டு போச்சு. அவ்வளோதான் கேஸ். ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் நான் வீடு கட்டிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 தான் இது. ஓகே இருங்க கேஸ் வரேன். கேஸ் இங்கே வந்து 2 அந்த இதில் ஒரு கோல்டு கிடச்சிதா. இப்போ ஒரு கோல்டு கிடைக்குது. திருப்பி ஒரு கோல்டு. ஏதாவது குறும்பலை பொண்ணு பார்த்தீங்க அவ்வளோ தாண்டாடி. அயன் ஜஸ்ட்டு மிஸ்டு கொண்டாடுறேன் கேஸ். வந்துடுறேன். செஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன கிடைக்க போகுது இல்லையே, பார்த்துருவோம். யாரும் பேண்ட்டும்யா ஓடு. அதாவது நம்மக்கிட்ட இப்போ வந்துட்டு ஹெல்மெட்டு மட்டும்தான் இருக்கும். அதான் நம்ம பார்ட் 2ல இல்லை பார்ட் 1 கிடச்சிருக்கோம். அப்புறம் ஸ்பேரிங்கோட கிடச்சிருக்கோம்.
பாருங்க பேண்ட்டு தூக்கி இங்கே போட்டுக்கணும் தான் அவ்வளோதான். ஏன் ஆனால் வியூ எப்படி காட்டுறதுன்னு தெரியுங்க. ஸோ நான் வியூ எப்படி காட்டுறேன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அப்புறம் வியூவில் காமிக்கிறேன். வீடியோ எண்டிங் எல்லாமே காமிப்போம். கண்டிப்பாக நம்மளோட ஸ்டாக் இருக்கும். அயன் இதை வச்சு தோண்டி எடுக்கலாமா? ஆமாம் அயன் கல்லா. ஓகே 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 தோண்டிக்கிட்டே இருக்கேன். அடுத்து செஸ்டா இதெல்லாம் என்னது? ஸ்குவாடு போடு. ஸ்குவாடு கிடச்சிருக்கு. அதுவும் ஸ்டோனு போடு வேற மாதிரி. இதுலேயே டைமண்ட்லாம் கிடச்சிடும் போல இருக்க. போனால் இங்கே வரேன். மீஸ் இதுமாதிரி உடைக்கிறதே நல்லது இல்லை. ஏன்னா ராத்திரி தூங்கிடுவாங்க. இப்போது ஏன்னா இப்போ நம்மளோட அயன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அயன் எல்லாத்தையும் தூக்கி நம்ம இது பண்ணணும். ஸோ செஸ்ட்டெல்லாம் ஒரு பக்கத்தில் எடுத்து திருப்பி செஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த செஸ்ட்டெல்லாம் அடிக்கிட்டு எல்லா பிளாக்கையும் வந்துட்டு பிளாக் அதாவது உட்டன் இருக்குல்ல, உட்டெல்லாம் பிளாக்காக மாற்றிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ளிண்ட்டு கிடச்சிச்சிங்களோ இங்கே இருக்கலாம் நம்ம பொருள் தான். இத்தாலி நம்மளுடைய எக்கச்சக்கமான லூட் இருக்குது. செஸ்ட்டெல்லாம் நம்மளோட ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்கன்னா. பாருங்க அயனு திருப்பி எடுத்து போடுறா உள்ள எரிக்க போடு. ஓகே மொத்தம் இப்போ நம்மகிட்ட 4 இருக்குது. அது கோல்டு எடுத்து போடு கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து 4 இருக்குன்னா நம்ம இதுலேருந்து என்ன செஞ்சுக்கலான்னு பார்ப்போமா? ஓகே இது செஞ்சுக்கலாம். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலுக்கு என்ன ஒரு ஃப்ளிண்ட்டு எனக்கு இதுலலாம் போர்ட்டல் செய்ய முடியுமா? என்ன எண்டு போர்ட்டலு இங்கே எண்டு போர்ட்டல் செய்ய முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். இப்போதைக்கு வேணாம். நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், வீடை கட்டிடுவோம். என்ன ஆகணும், என் வீடு வந்துட்டு வெறும் பிளாங்கில் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கொண்டாங்க சார். எஸ் ஓகே இப்போ நான் வந்துட்டு என்ன கட்ட போகிறேன்னா பேஸ்மெண்ட் கட்ட போகிறேன். அதான் கரெக்டாக இந்த இடத்துல கட்டுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வீடு இருக்க போகுது. நான் வந்துட்டு என்ன பிளான் பண்ணேன்னா, ஓகே நம்ம வந்துட்டு கொஞ்சம் வீட்டை யூனிக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா எதுவுமே இல்லை கீஸ். இப்போ பிளாங்க் தான் என்கிட்ட ரொம்ப இருக்குது. ஸோ சரி பரவாயில்ல இதை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இதை வச்சு செஞ்சுக்கிறீங்க. ஏய் தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளுக்கு இந்த சைட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த சைட்டை வந்து கோபுல் வச்சுருவோம். ஸோ கோபுல் வச்சா லைட்டாக 2 கலரில் வீடு 2 கலரில் இருக்கும். நான் ஏற்கனவே இந்தமாரி செஞ்சுருக்கேனான்னு தெரியல. பட் பரவாயில்ல செய்வோம். ஸோ நான் அப்படியே பேஸ்மெண்ட் கட்டி முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் அப்படியே காட்டுவோம். தப்பாக போட்டேங்க புனாருங்க. அதாவது என்ன பண்ணணுங்க ஏசிக்க பாருங்க. எங்கிட்ட வந்துட்டு இங்கே இல்லைடா ஏன்டா புனாருங்க சார். இன்னும் நான் ஃபுல்லாக பேஸ்மெண்ட் கட்டிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ அந்த பேஸ்மெண்ட்டை செய்யும் போது எனக்கு லைட்டாக அள்ளு விட்டுருச்சு. சத்தியமாக அடிவயிறு கலங்கிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு தூரத்தில் ரொம்ப ஹைட்டில் இருக்கோம். அங்கேருந்து ஒரு வேலையை செய்ய சொல்லுவோம். அப்போ நாங்கள் எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான். ஸோ ஃபைனலி நான் ஒரு பேஸ்மெண்ட்டை கட்டிட்டேன். இவ்வளோதாங்க இருக்க போய் வீடு. ஏன்னா நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ரொம்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை. ஏதோ நம்ம தங்கத்துக்கு ஒரு வீடு இருந்தால் போதும்ல எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 4x4 அடுக்க போகிறோங்க. என்ன 4x4 அடுக்குன்னா இது 10 எது கொடுக்கலாம்? ஓகே கைஸ் நம்ம வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு டார்க் கொடுக்க வேணாம். ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த கலர் கொடுப்போம். இந்த கலரா ஓல்ட் பிளாங்க் தானே இதுவும். சரிங்க இதுக்காச்சும் அந்த வெள்ளை 10 இல்லை 10 வேறு தான் கொடுப்போம். ஓகே கேஸ் டார்க்கு வேணாம். ஓகே ஒரு 16 இருக்குது. 4x4 வச்சாலே கரெக்டாக இருக்கும் கேஸ். இருங்க கேஸ் நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
அது இன்னும் எல்லா லூட்டையும் உள்ளுக்கு வச்சுட்டு இதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா எது இது போனால் கூட பரவாயில்ல கைஸ், எடுத்துக்கலாம் வேறு. பட் மற்றனா மட்டும் போணுச்சு அவ்வளோதான். நாம் தடிச்சு விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய்ட்டு ஃபுல்லாக கட்டிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க கேஸ். இவ்வளோ தான் கேஸ் என் பேஸ்மெண்ட்டு. பட் டூவில் நம்ம இதான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, டார்க் எடுத்து இங்கே வைக்க போகிறேன். ஏன்னா இது பார்க்க லைட்டாக கொஞ்சம் அட்ராக்டிவாக யூனிக்காக இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு இது தோணுனது இவ்வளோ தான் கேஸ், எட்டுனது இவ்வளோ தான். உள்ளுக்கு போக முடியுமா? ஓகே, இது ஓகே. ஏன்னா நம்ம உள்ளுக்கு பூர முடிஞ்சு வெளியாகிறதுக்கு கொஞ்சம் ஸ்னாங்க இருந்தாலே போதும். பத்துமாடா எங்கள் ப்ளாக்கு பத்திருச்சு கேஸ். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ளாக் தான் வைக்க போகிறேன். பத்துமா, நான் படிக்கட்டெலாம் வைக்க போகிறது இல்லைடா, சும்மா தான்டா. என் மண்டை இடிக்காதில்ல, நான் மண்டை இடித்தா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. டேய் என்னடா முடிஞ்சிருச்சா? ஓ ஷேட், நான் வேறு மாதிரி பிளான் பண்ணால் இது வேறு மாதிரி நடத்தி விட்டுருச்சு. அப்படின்னா இது வேணாங்க. ஏன்னா இதை வச்சு இவ்வளோ பாதியோடு நிற்கிறதோட நான் வேறு எதாவது வச்சுட்டு போயிடுவேன். போனால் இங்கே நான் வேறு பிளாக் எடுத்துடுவேன். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிளாக் நான் எப்படி வைக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, சாதனை நம்ம இங்கே வச்சுருங்க. அதாவது 1 and 2, அதான் இங்கே தான் நம்ம கிளாஸ் கிடச்சா கிளாஸ் வைப்போம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி வைப்போம். கிளாஸ் கிடச்சா அப்புறம் வச்சுப்போங்க. ஓகே, இங்கிட்ட இப்படி பக்காவாக இருக்கும். இங்கே முன்னுக்கு டோர் வச்சிட வேண்டியதான். ஸோ டெம்பரரிக்கு வைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி தாங்க, நான் அப்புறம் உடச்சிருவேன் இதெல்லாம். ஓகே, ஜாமான் பொருட்கள் கீழே உழுவாமல் இருக்கணுங்க, அதுக்கு தான் அதை நான் வைக்கிறேன். ஓகே, இன்னும் உடச்சி பிளாங்கே வச்சிருமா? அப்போனா எங்கள் நேரத்தை உடச்சி பிளாங்கே வச்சிடறேன். இப்போ தூங்க வேண்டிய டைம் கேஸ். நான் மட்டும் உனக்கு காட்டணும் கொஞ்ச நேரம் கேஸ். அதாவது நான் ஏன் அந்த பிரைட்னஸோட வைக்கணும்னு நினச்சேன்னா, இப்போ இந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ராத்திரி அப்படியே வெளிச்சமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க்காக இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன். பட் அது குறவாக இருக்குது. ஒன்று உடைக்கும் போது கீழே வந்துச்சு கேஸ் பதி. ஆனால் இங்கே ஃபுல்லாக முடிச்சு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். அடுத்து மேலே வைக்கிறதுக்கு நான் இது யூஸ் பண்ண போகிறேன் கேஸ். இதே கொஞ்சம் குறவாக தான் இருக்குது. பட் மட்டும் வருமானம் தான் கேஸ் தெரில. ஓகே, இதுவும் ஒன்று தான் இருக்கா? நான் கொஞ்சம் நிறையா போட்டு நிறையா இது பண்ணலாம் பார்த்தாலும் விடமாட்டிங்களாடா கேஸ். விடமாட்டானுங்க. நம்ம வேறு ஒரு பிளாங்கி வச்சுருந்தாங்க கேஸ். நான் வேறு வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். நம்ம இந்த ப்ளாக் தான் கேஸ் அவ்வளோ இருக்குது. ஜங்கிள் பிளாங்க் தான். ஸோ ஜங்கிள் பிளாங்க் வச்சு மேலெலாம் ஃபுல்லாக இது பண்ணி விட்டு இந்தமாரி பண்ணி விட்டுட்டேன். செமையாக இருக்குல்ல? ஸோ இப்போ நம்ம பொருட்கள்லாம் தூக்கி உள்ளுக்கு வைக்கணும். உள்ளுக்கு வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். இதுவும் நம்ம கோல்டு கேஸ். இப்போ கோல்டும் விட்டது. அடுத்து எல்லாத்துக்கு உள்ளுக்கு வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். அவ்வளோ கேஸ், வேலை முடிஞ்சது. எல்லாத்துக்கும் வச்சுட்டு ஃபார்மிங்க்கு உள்ளது. அடுத்தது இது நம்ம முக்கியமான நம்ம ஸ்குவாடு அப்புறம் லோக்கஸ் வச்சுட்டேன். அப்புறம் சாப்பாடு, அப்புறமேட்டு பிளாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு நம்மளோட ஜஸ்ட் இல்லைங்க இது கிராஃப்டிங் டேபிள். அப்புறம் நம்மளோட குக் பண்ணுறது. அதாவது கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது இதுதான். அதான் நம்ம ஆர்மரை கழட்டி வைக்கிறீங்க. ஆர்மரை எப்படி வைக்கலாம்? ஓகே, இப்படியே வச்சுப்போம். ஏன்னா அது டான்ஸ் ஆர்மர் தான் வைக்கலாம்னு நினச்சா வைக்க முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எக்யூப் அண்ட் ஒன் மோர் எக்யூப்போடா எக்யூப். அவ்வளோதான் மிஸ், நம்மக்கிட்ட இருக்கிறதே அவ்வளோதான். இதையும் நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம கதவு செய்யணும் மிஸ். கோலாங்க மிஸ், கதவு செய்யணும். கண்டினியூ பண்ணுறோம் மிஸ். வீடு ஃபுல்லாகவே ரெடி. எக்ஸ்ட்ரா ஒரு டோர் கிடச்சதோ
இதை இங்கே வச்சுருங்க கைஸ். வந்து பார்த்திங்கன்னா டோர் திறந்துக்கிச்சு. இதுக்கு தான் அதை வச்சேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 சைடு பிளாக் வைக்கிறோம். இந்த டோர் ரொம்ப உள்ள இருக்குங்க. சரிங்க, ஃபுல்லாக ரெடி பண்ணி திருப்பி கண்டினியூ பண்ணி காட்டிட்டு அப்புறம் வீடியோ முடிச்சுக்குவோம். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். வீடு கட்டியாச்சு. இங்கே ஒரு ஆடு இருக்குது, இதை பிடிச்சி அப்புறம் ப்ரெக்னன்ஸில் அடைக்கணும். இங்கே ஒரு டர்ட்லாம் போட்டு வச்சிடறேன் நான் ஆஃப்லைன்லேயே. அவ்வளோதான் கைஸ். இந்த சைட் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக க்ளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு திரும்ப இங்கே தோண்டி நமக்கு ஏதாவது ஃபார்ம் மாரி எதாவது கிடைக்கும்ல. ஸோ நம்ம வந்துட்டு நிறையா வந்து செய்யலாம். நிறையா மாடு அடைச்சிக்கிறது, ஃபார்ம் செய்கிறது, நிறையா இங்கே பண்ணுவோம். இந்த இடமே போதுமானது கைஸ். ஓகே பாய் கைஸ், இன்னும் நம்ம வீடியோ முடிச்சுப்போம்.